நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். கேட்ட வருஷம் 2001. டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதில் செமிகண்டக்டர் டயோடு. த கரண்ட் இன் த சர்க்யூட் வில் பி. சப்ளையோட பாசிட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் இங்கே இருக்குது. டயோடுக்கு ரெண்டு டெர்மினல். ரிங் இருக்கிற டெர்மினல் வந்து கேத்தோடு, அதை நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து ஆனோடு பாசிட்டிவ் டெர்மினல். ரிங் இருக்கிறது வந்து கேத்தோடு நெகட்டிவ், ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து ஆனோடு பாசிட்டிவ். சரியா? ஸோ நமக்கு டயோடு எப்போ கரண்ட்டுன்னு கேட்டாங்க. கரண்ட்டு எப்போ ஃப்ளோ ஆகும்? ஃபார்வர்டு பயாஸில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஃபார்வர்டு பயாஸ்னால் என்ன அர்த்தம்? பிஎன் ஜங்ஷன் டயோடு ஷுட் பி கனெக்டட் இன் ப்ராப்பர் பயாஸ். ப்ராப்பர் பயாஸ்னால் என்ன? சப்ளையோட பாசிட்டிவ் ஆனோடு கூடயும் சப்ளையோட நெகட்டிவ் கேத்தோடு கூடயும் கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் வந்து ஃபார்வர்டு பயாஸ். சரிங்களா? சப்ளையோட பாசிட்டிவ் ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், சப்ளையோட நெகட்டிவ் டயோடோட கேத்தோடு நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப்ளையோட பாசிட்டிவ் ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு, சப்ளையோட நெகட்டிவ் கேத்தோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. சரி சார், அப்போ மேலே இருக்கிறது சப்ளையோட நெகட்டிவ் ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் டயோடு இஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட். அப்போ இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகாது. கண்டக்ட் ஆகாதுன்னா அந்த சுவிட்ச் வந்து ஓப்பன் அர்த்தம். இந்த சுவிட்ச் ஓப்பனில் இருக்குன்னா இந்த 20 ஓம்ஸில் எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. 0 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த லெக்கே நமக்கு தேவையில்லை. இந்த லெக்கே நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஒரு 5 வோல்ட்டு, ஒரு 20 ஓம், டயோடு D2 ஃபார்வர்ட் பயாஸ். அப்படின்னா இந்த டயோடு கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். சிம்பிளாக அது ஒரு சுவிட்சுங்க, அவ்வளோதான். சுவிட்ச் வந்து என்ன ஆகும்? ஒன்று க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 30 ஆம்ஸ். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் லூப்பு தான் இருக்குது. சிங்கிள் லூப்பில் எது சேம்? கரண்ட் சேம். சரி, அப்போ சிங்கிள் லூப்னா R1 R2. அப்போ R is equal to R1 plus R2 because these two resistors are connected in series. அப்போ 20 plus 30 is equal to 50 ஓம் போட்டுக்கலாமா? அப்போ V is equal to 5 வோல்ட் கொடுத்துட்டாங்க. R is equal to 50 ஓம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ I is equal to V by R. அப்போ 5/50 ஆம்பியர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டு.